இது பாருங்க, இது வந்து நம்ம சித்தார் டேம் இருக்குது தெரியுமா, டேமுக்கு பின்பக்கம். இதில் மெயின் ரோட்லேருந்து உள்ளே போய் ரோட்டில் வந்தாச்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தாச்சு. ஒரு வீடு கிடையாது, ஒரு வீடு பார்க்கல. வீடு இருக்குது, ஆனால் ஒரு வீட்லேயும் ஆட்கள் இருக்காது. எல்லா வீடு மட்டும்தான் அப்படி இருக்குங்க. இன்னும் கூட பாருங்கள், நான் ஒரு வீடு இருக்குது டேம் பக்கத்தில். ஆனால் இதில் ஒரு வீடு இருக்கு பாருங்க, ஆனால் வீட்டில் ஆள் கிடையாது. அப்படி இங்கே என்ன தான் பிரச்சனை தெரியுங்க, லைனு கரண்ட் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஏரி மட்டும் சூப்பராக தரமாக இருக்கு அழகா. இதுல தண்ணிக்கும் எனக்கும் என்ன தூரம். இதுல இது தண்ணி, இது நான் சூப்பராக இருக்குது. இது குளிக்கணும், ஜம்முன்னு கிடந்து குளிக்கலாம் அடிப்பொழியா. ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் இல்லை, ஃபுல்லுமே டேஞ்சர் தான். டேஞ்சர். இது என்ன நடக்கும், எப்போ நடக்கும், எது நடக்கும் தெரியாது. ஏன்னா டேம் ஆக முதலைகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இது டேமு வந்து மொத்தம் இது வந்து 13 கிலோமீட்டர் சிற்றளவு நினைக்கிறேன். இந்த டேமு சுற்றி வரும். இந்த மலையை அப்படியே கறங்கி வரும். நாங்கள் வந்தது அந்த ரோட்லேருந்து வந்தோம். ஆனால் அங்கேருந்து அப்படியே இறங்கி அது அங்கே போவோம். அந்த ரோடு அப்படியே நேராக உள்ளே போவோம். கிலோமீட்டருக்கு அப்படி சுற்றி இப்படி வந்து நான் வந்து நிறுத்திருக்கோம் வண்டியை. இப்போ வெளியே போனால் இன்னும் 5 கிலோமீட்டர் இங்கே உள்ளேருந்து வெளியே போகணும். அங்கே பாருங்க, நான் ஒரு வீடு இருக்கு பாருங்க, குளத்தின் கரையிலே இருக்கு பாருங்க. இது கிளியராக தெரியவா? சரி, என்னாச்சு? என்ன சிரிக்கிற? பாட்டு பாடுது, இப்போ பாடு. அந்த பாட்டெல்லாம் இங்கே இருக்கு, அழகா இருக்கு மத்தியா. அழகா விட்டு வந்து வீடியோ எடுத்துருக்கேன் மத்தியா. நான் 5 வீடியோ இது எடுக்க சூப்பராக இருக்கும். தண்ணிக்குள்ளே ஓடும்போது குளிக்குதியா சூப்பராக இருக்குது. பார்த்துக்க, தண்ணி அப்படி கண்ணாடி போல இருக்கு பேரு. ஆனால் முதலையும் கிடக்குமா? வாய்ப்பு நிறையா இருக்குது முதலைக்கு. இல்லையா? அங்கே பேருங்க பார்த்துட்டு வாயா அவ்வளவு சரி பாரு. ஆனால் பிடிக்காத ஒன்று, அந்த எங்கே போனாலும் இதுக்கு மட்டும் குறையில்லை ஏரியா. இது மட்டும் தனியாக இருக்குது. இது ஒரு ஸ்பாட்டே இருக்குது. ஒன்று அடை வச்சுட்டு வேண்டிய கிட்னி அடை வைப்போம். இங்கே பாருங்க, ஐயோ இடத்த பார்க்கும்போது குளிக்கண்ணி ஆசை. நான் கல் எடுத்து அறியான் அந்த என்ன இது டபாக் குளிக்கண்ணி ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த கெட்டப்பில் வந்துக்கிட்டு எனக்கு குளிக்க மைண்ட் இல்லை. இது இருக்கு குளிக்க ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த கெட்டப்பில் எனக்கு குளிச்சேன்னு வச்சுட்டிங்களா, இன்னும் அடுத்தது ஒரு 4.5 கிலோமீட்டர் மலை ஏறணும். மலை ஏறும்போது பிறகு உடம்புல நசுனி ஆயிடும். ஆனால் சூப்பராக இருக்குது ஸ்பாட். எடுக்காமல் வரும் ஆகும். ஹெல்மெட் மட்டும் தான் வண்டியில் இருந்து பார்த்து. சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு, தரமாக இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்குள்ள வந்து அப்படியே இருந்து பொங்கி சமையலை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா காடு சுற்றி அவ்வளோமே காடு தான். சப்பா வரும்போது தான் யானை பார்த்தோம். அப்படி வீடியோ எடு. நீ தண்ணி திறக்க முடியல, கண்ணாடி போட்டால் தான் அப்படி ஜம்முன்னு இருக்கு. தண்ணியில் பிடிக்கதான் செய்ய, தண்ணி வேட்டாக போடுவோம். இங்கே வந்துடுமாக்கா தண்ணி? வந்துடுமா? கேரு கையில் என்ன இருக்கு பார்த்தல, கையில் ஏன் ஃபோனு கிடையாது, ஓ ஃபோன் தான். அதான் சொன்னேன் வந்துடுமான்னு. சாடி கிளிக்கும் போது இதுக்கு வேண்டாம். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நவம்பரமா. ஆனால் நவம்பரம் சீசன் தான் இப்போ. சீசன் தான், அது நாவல் அப்படியே இன்னொன்று மதியா எப்படி போச்சுன்னு நான் எரிஞ்சது பானைதோடு, பானையில் உள்ளது. எப்படி போச்சு தெரியுமா? நாளா இந்த குப்பி
ஃபைனலி ஃபைனல் ஆட்டு விழுந்துட்டு சரி இப்போ ஸ்டாப் பண்ணு